வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா பாராமெடிக்கல் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிஃபார்ம் பிஎஸ்சி நர்சிங் இருக்குங்க இல்லைங்களா, அதுக்கான இது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட் பார்த்தீங்கன்னாக்கா 23/5/2024 லாஸ்ட் நாள் சப்மிஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 21/6/2024 5 மணி வரைக்கும் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலான்ற மாரி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பாராமெடிக்கலுக்கான இது எப்படி ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் போய்க்குவோம். க்ரோம் போயிட்டு அதில் www.tnmedicalselection.in போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு ஓப்பன் ஆகும். இதில் நோட்டிஃபிகேஷன் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ஸ்க்ரோலில் போயிட்டே இருக்கும். அதில் வியூ ஆல் கொடுத்துட்டிங்கனாக்கா ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, கிளிக்கர் டு அப்ளை ஃபார் பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா 2024-25 செஷன் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அட்மிஷன் பார்த்தீங்கன்னாக்கா 2024-25க்கான அப்ளிகேஷன் விட்ருக்காங்க. அதில் பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா, அதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு யூஸருன்றதுனால நீங்கள் வந்து கிளிக்கர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ஆப்ஷன் போய்க்கோங்க. அந்த ஆப்ஷன் போயிட்டு அதனோட பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் என்னென்ன டிகிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு மொத்தம் 19 டிகிரி உங்களுக்கு வந்து இதில் ஷோ ஆகும். அதை அப்படியே அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா இது போல் பர்சனல் டீட்டெயில் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா குவாலிஃபையிங் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்சி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது குவாலிஃபைடு இயர் இந்த வருஷம் தான் +2 முடிச்சிருக்கீங்கன்னாக்கா 2024 செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வெதர் +1 பாஸ் ஆன்னு கேட்டிருக்காங்க, அதில் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது இஎம்ஐஎஸ் நம்பர்னு இருக்கும். உங்களுடைய 12th மார்க் ஷீட்டில் இஎம்ஐஎஸ் நம்பர் ஐடின்னு இருக்கும் ஒரு நம்பரு. அந்த நம்பரை இதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஒரு நம்பர் மிஸ்டேக் ஆனாலும் உங்களுக்கு வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. உங்களோட ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து வியூ பண்ண முடியாது. அது ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும் ஃப்யூச்சரில் உங்களுக்கு கவுன்சிலிங் அப்போது. அதனால் உங்களுடைய 12th மார்க் ஷீட்லேயும் இருக்கும், அதே போல் உங்கள் டிசிலையும் வந்து அந்த இஎம்ஐஎஸ் நம்பர் இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக அந்த நம்பரை கொடுத்துக்கோங்க. அடுத்தது மொபைல் நம்பர், கரெக்டான உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. ஏன்னா மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். அதனால் ஓடிபியோ மற்றபடி நோட்டிஃபிகேஷன் எதாவது இருக்குன்னா உங்கள் மொபைலுக்கும் கொடுக்குற மெயில் ஐடிக்கும் தான் உங்களுக்கு வரும். மொபைல் நம்பரை கொடுத்துட்டு அடுத்தது நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஞாபகமாக இருக்க போல் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட 12th பர்மனண்ட் ரிஜிஸ்டர் நம்பரு, உங்களுடைய டெம்பரரி மார்க் ஷீட் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதில் பர்மனண்ட் ரிஜிஸ்டர் நம்பர்னு இருக்கும். அந்த நம்பரை இதில் தப்பு இல்லாமல் இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது லாகின் ஐடி நீங்கள் க்ரியேட் பண்ணது தான். உங்கள் மொபைல் நம்பராகவே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் மெயில் ஐடியை கொடுத்துறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இதில் கீழே உங்கள் மெயில் ஐடி மறுபடியும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கீழே இந்த இடத்துல உங்கள் 12th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்குது, உங்கள் நேமு ஸ்பேஸு உங்கள் இனிஷியல் இருக்கும் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். அது கரெக்டாக அந்த மார்க் ஷீட்டில் இருக்கிற மாரி கொடுத்துட்டு எல்லா டீட்டெயிலும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறம் சப்மிட் கொடுங்க. ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கனாலும் அது உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அப்புறம் கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் 1-2 தடவை கூட இந்த பர்சனல் டீட்டெயிலை செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், இங்கே இதில் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். அந்த ஓடிபி வர நம்பரை கொடுத்து இது சப்மிட் பண்ணிக்கோங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து லாகின் பண்ணிக்கணும். நீங்கள் லாகின் ஐடி உங்கள் ஃபோன் நம்பராக கொடுத்துருக்கீங்களா இல்லை மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களா, எது கொடுக்குறீங்களோ அந்த இதை வந்து நீங்கள் இங்கே கொடுத்துட்டு பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, அந்த பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போய்க்கோங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும். இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகிரும் உங்களுக்கு. அதில் உங்களோட நேம் டிஃபால்ட்டாக வந்து அந்த இடத்துல வந்துடும்.
நீங்கள் அதில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் பண்ணதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக இங்கே வந்துடும். இல்லை நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க நேம். அடுத்தது உங்களுடைய ஃபாதர் நேம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோங்க. பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்க, தமிழ்நாடா இல்லை அதர் ஸ்டேட்டில் பிறந்தீங்கன்னா அதர் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். இங்கே ஜெண்டர், நீங்கள் என்ன ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நேஷ்னாலிட்டி கேட்குறாங்க, நேஷ்னாலிட்டி இந்தியனாக இருந்தால் இந்தியன் கொடுத்துக்கோங்க, இல்லை அதர்ஸ்னா அது. நேட்டிவிட்டி எந்த மாவட்டம், இப்போ தமிழ்நாடாக இருந்தால் நீங்கள் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை அதர் ஸ்டேட்டாக இருந்தால் அதர்ஸ் கொடுத்து அதில் மென்ஷன் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்தது ரிலீஜன்னு. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி, நீங்கள் என்ன ஓசியா, பிசிஏ, எம்பிசிஏ, எஸ்சிஏ, எஸ்டி அதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்காஸ்ட்டு நீங்கள் பர்டிகுலராக எந்த கேஸ்ட்டில் வரீங்களோ அந்த கேஸ்ட் இதில் வந்து கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர், இதில் வந்து இந்த ஆதார் நம்பர் உங்கள் ஆதார் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது கம்யூனிட்டி டீட்டெயில், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்குங்களா அதனுடைய டீட்டெயில் இதில் கொடுத்துக்கோங்க. எந்த டிஸ்ட்ரிக்டில் இஷ்யூ பண்ணாங்க அந்த ஆப்ஷனை அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இஷ்யூவிங், உங்கள் தாலுக்கு எந்த தாலுக்கு இஷ்யூ பண்ணாங்க அந்த தாலுக்கு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தாலே தெரியும், அந்த தாலுக்கு போட்டுக்கோங்க. அடுத்து இஷ்யூவிங் அத்தாரிட்டி, யார் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் நம்பர், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நம்பர் இருக்கும், TN- ஸ்டார்ட் ஆகும், அந்த நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்து டேட் ஆஃப் இஷ்யூ, அந்த உங்கள் ஃபோட்டோ இருக்கும், ஃபோட்டோ கீழே இஷ்யூவிங் டேட் இருக்கும், அந்த டேட்டு இதில் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ், உங்களுடைய கரெக்டான அட்ரஸ் இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு பர்மனண்ட் அட்ரஸ் அதுவாகவே இருந்தாக்க செக் பாக்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இதுலேயும் ரிஃப்ளெக்ட் ஆயிரும். கீழே வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷனில் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்குறாங்க, எஸ்ன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. இது ஃபிசிக்கலி டிசேபிள்ஸ் பர்சனாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க, அதுபோல் எஸ்ன்னா எஸ் இல்லை நோன்னு கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் வந்து 6வதுலேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் படிச்சிங்களான்னு கேட்குறாங்க, எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்தது ஸ்டடிடு, 6வதுலேருந்து 12வது வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிங்களான்னு கேட்குறாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்கன்னா எஸ், அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ஸ்கூல் டீட்டெயில்ஸ் இதில் கொடுக்குற மாரி இருக்கும். நீங்கள் 6வதுலேருந்து 12வது வரைக்கும் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, அந்த ஸ்கூலோடைய நேமு, எந்த வருஷம், இப்போ 6த்துனா அது எந்த வருஷம், எந்த ஸ்கூலு நேமு, அப்புறம் அந்த ஸ்கூலோட டைப்பு. அந்த ஸ்கூல் டைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஸ்கூலா, ஃபுல்லி அலைடா, இல்லை செல்ஃப் ஃபினான்ஸ் மெட்ரிக்கா. இப்போ ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாக்கா நீங்கள் வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் மெட்ரிக்குன்னு கொடுத்துக்கோங்க, இல்லை கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாக்கா கவர்மெண்ட் ஸ்கூல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சில ஸ்கூல்ஸ் வந்து பாதி வந்து கவர்மெண்ட்டோடைய இது கட்டுப்பாட்டில் இருக்கும், பாதி வந்து ப்ரைவேட்டாக இருக்கும், அதுக்கு பார்த்தீங்கன்னா பார்ஷியலி அலைடு அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இல்லை சிபிஎஸ்சியாக இருப்பாங்க சில பேர், அதுமாதிரி சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி கொடுத்துக்கோங்க. அது கரெக்டாக உங்களுடைய இதாக என்ன ஆப்ஷனோ பார்த்து உங்கள் ஸ்கூல் டைப்புக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த டிஸ்ட்ரிக், நீங்கள் அந்த ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அதை கொடுத்துட்டு ஃபுல்லாக 6th to 12th வரைக்கும் ஃபுல்லாகவுமே அதில் மென்ஷன் பண்ணணும் கரெக்டாக. நீங்கள் எந்த வருஷம் படிச்சிங்க, 6th எந்த வருஷம், எந்த ஸ்கூலு, அந்த ஸ்கூலோட டைப்பு, எந்த டிஸ்ட்ரிக்கு, டிஃபால்ட்டாக ஸ்டேட் வந்து அதில் வந்துடும். இது எல்லாமே 12th வரைக்கும் கொடுத்துட்டு அடுத்தது சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது ஆப்ஷன். அடுத்தது அகடாமிக் டீட்டெயில், அதில் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன டீட்டெயில் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட் கோடு கரெக்டாக, குரூப் கோடு கரெக்டாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு குவாலிஃபைடு இயர், எந்த வருஷம் நீங்கள் டிகிரி இப்போ 12th வந்து முடிச்சிருக்கீங்க அந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். அடுத்தது ரிஜிஸ்டர்டு உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கும் இல்லைங்களா, அந்த ரோல் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாஸ் ஆல் சப்ஜெக்ட்டுன்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா, அது எந்த அதாவது ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து உங்களுடைய சென்ட்ரல் சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ், இப்போ நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுத்துருக்கீங்க, இங்கிலீஷு,
இதில் வந்து தமிழ் வந்து கணக்கு பண்ணிக்க மாட்டாங்க. அது இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எடுத்துட்டீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் நம்பர்ன்றது உங்கள் ரோல் நம்பர் இருக்கும் பாருங்கள். அந்த ஃபுல்லாக அந்த நம்பர் கொடுத்துட்டு எந்த மந்த் நீங்கள் முடிச்சிங்க, மார்ச் முடிச்சிருப்பீங்க, எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அந்த மார்ச் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த வருஷம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 2024. உங்களுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் மார்க், 100 மார்க்ஸு. அந்த 100 மார்க்ஸில் நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்க இங்கிலீஷில், அதே போல் ஃபிசிக்ஸில் எவ்வளோ எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அடுத்து சேவ் அண்ட் ப்ரொசீடுன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். உங்களுடைய தாய்மொழி என்ன, உங்களோட நேட்டிவ் என்ன இடம், அதாவது நீங்கள் உங்களோட வீடு இருக்கு இல்லைங்களா, அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. உங்களது வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தா, டவுன் பஞ்சாயத்தா, இல்லை அது முனிசிபாலிட்டியா, அது போல் அந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அடுத்தது நீங்கள் வந்து எந்த மீடியமில் படிச்சீங்க, இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா, அதை செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கூல் வந்து எந்த ஏரியாவை சேர்ந்தது, அதாவது டவுன் பஞ்சாயத்தா, இல்லை வில்லேஜ் பஞ்சாயத்தா, இல்லை முனிசிபாலிட்டியா, இல்லை டவுன்ஷிப்பா, இல்லை கார்பரேஷனா, அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பேரண்ட் ஆக்குபேஷன். உங்களுடைய பேரண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்காங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கல. ப்ரொஃபஷன், பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ்ஸு, ப்ரொஃபஷனல்னாக்க எங்கன்னா ஒர்க் பண்ணுறாங்க கம்பெனிஸ்லன்னா அதை செலக்ட் பண்ணி மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டு ஃபீஸ் கன்செஷன் கேட்குறீங்களான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனாக்கா நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் பிரதர் சிஸ்டர் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேஷனுக்காக கன்செஷன் பண்ணியிருக்காங்களா ஆல்ரெடின்னு கேட்குறாங்க. இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா அப்லோட் ஆப்ஷன். இந்த அப்லோட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி இருக்கணும், ஒயிட் பேக்ரவுண்டில் 50 KB -100 KBக்குள்ளே இருக்கணும் அந்த ஃபோட்டோ. அதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 35 mm × 45 mm கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபார்மெட்டில் கரெக்டாக கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னாக்கா 10 KB to 40 KBக்குள்ளே இருக்கணும் பண்ணியிருக்காங்க. அதே போல் உங்களோட 10th மார்க் ஷீட்டு, +2 டெம்பரரி மார்க் ஷீட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து ஒரே ஸ்கூலில் 6th to 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னாக்கா ஒரே ஸ்கூல்லே மொத்தமாக அவங்க மென்ஷன் பண்ணி கொடுக்கணும். 6thலேருந்து இவங்க 12th வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டர்கிட்டேருந்து அவங்க வந்து நீங்கள் போனஃபைடு வாங்கி வைக்கணும். அந்த ஒரிஜினலு, பேரண்ட்டோட ஆதார், அடுத்தது அப்ளிகண்ட் கேண்டிடேட்டோடைய ஆதார், நெக்ஸ்ட் பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி பிடிஎஃபாக நீங்கள் வந்து 3 MBக்குள்ளே இருக்கணும். ஒரு பிடிஎஃப் சைஸ் பார்த்தீங்கன்னா 3 MBக்குள்ளே தனித்தனி பிடிஎஃபாக போட்டு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க. அதை அப்படியே செலக்ட் பண்ணி ஒன்று அப்லோட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரிவ்யூ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ப்ரிவ்யூவில் நீங்கள் என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணீங்களோ அதுதான் உங்களுக்கு ப்ரிவ்யூவாக காட்டும். அதை ஒரு தடவை ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஒரு மிஸ்டேக் கூட இல்லாமல் கரெக்டாக 1/1க்கு 2 தடவை கூட செக் பண்ணிவிட்டு அடுத்தது பேமெண்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. பேமெண்ட் ஆப்ஷன் பொறுத்த வரையும் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். யூபிஐ செலக்ட் பண்ணி உங்களுடைய யூபிஐ ஐடி கொடுத்து பே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நெட் பேங்கிங் மூலிமா பே பண்ண போகிறீங்கன்னா எந்த பேங்க்கில் நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணுறீங்களோ அதனோட ரீடைரக்ட் ஆகிட்டு அந்த நெட் பேங்கிங் ஓப்பன் ஆகும். அது மூலியமாகவும் பே பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜென்ரலு, எம்பிசி, பிசி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா 500 சார்ஜும், எஸ்சி எஸ்டிலாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து 250யும் வந்து ஃபீஸ் வந்து நிர்ணயிச்சுக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸை பே பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வரும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ண உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் சேவ் பண்ணிக்கோங்க. உங்களை இதை அப்ளிகேஷனை சேவ் பண்ணி ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் ப்ரொசீஜரு. பாராமெடிக்கலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இதை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி வச்சுட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு வந்து என்னென்ன இது கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு வந்து மெயிலாவோ இல்லை மெசேஜாவோ ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரொசீஜர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.